தன்னை தானே பறையர்னு அறிவிச்சுக்கிறாரு. ஆனா பறையர் இனம் கிடையாது, அவர் தமிழனே கிடையாது. ராமசாமி லூ, ராமசாமி இல்ல, ராமசாமி லூ. திராவிடம், திராவிடம் சார்ந்த திராவிடம், அது மட்டும். ராமசாமி பேரை ஈரா திருமாவளவன்ல இருந்து தொல்காப்பியன் மாத்தினார்ல, ஏன் அவரு பெரியாருக்கு ராமசாமி பேரை மாத்தல? ஏன் அவரு மாத்தல? அவரே மாத்தல. அவங்களோட லேபிள்ல வாழ்ந்துட்டு இருக்க இதெல்லாம் வந்து வயிறு வளர்த்து உயிர் வாடு ஜீவன். அவரு ஒரு 1ஆம் நம்பர் தங்கிங்க. ஆனா இப்ப வந்து விடுதலை கட்சி திருமாவளவன் அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் தமிழ் தேசிய மாநாடு நடத்த போறேன், தமிழ் தேசிய மாநாடு என்ன நான் காட்ட போறேன்னு சொல்றாப்ல. அண்ணன் திருமாவளவனுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். அண்ணன் திருமாவளவனுக்கு முதல் தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாது. அவர் இன்னமும் திராவிடம், திராவிடம், திராவிடம் சார்ந்த திராவிடம், அது மட்டும் தான் அவருக்கு தெரிஞ்ச தமிழ் தேசியம். ஆனா தமிழ் தேசியம்னா என்னன்னே அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியாது. அவருக்கு தமிழ் தேசியம் தெரியும். எப்ப தெரியுமா தெரியும்? 2009-10 இனப்படுகொலை நடக்கும்போது அவர் மறைமலை நகர்ல வந்து உண்ணாவிரதம் இருந்தாரு. அப்ப இருந்த திருமாவளவன் நேர்மையானவர். அவர் என்னைக்கு 2011 திமுக கூட கூட்டணி வச்சாரு, அதுக்கப்புறம் அதிமுக கூட கூட்டணி வச்சாரு. அவர் வெற்றி பெற்றவர்னா, மங்களூர் தொகுதியில வெற்றி பெற்றவர்னா, அவரை வந்து கருணாநிதி சட்டமன்றத்துல சொல்றாரு, நீ உதயசூரன் சின்னத்துல நின்னதுனாலதான் வெற்றி பெற்றீங்க, உங்களால தனித்து நிக்க முடியும். அவர் மங்களூர் சட்டமன்ற தொகுதி அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப வந்து காட்டு மன்னார் கோயில்ல வெற்றி பெற்றதான் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவரா இருக்க செல்வ பெருந்தகை. அப்ப அவர் பேர் வந்து கே செல்வம், இன்னைக்கு செல்வ பெருந்தகை. அவர் ஏதோ ஒரு தகையா வச்சுக்கிட்டாரு. ஆனா அதே திருமாவளவன் இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயம் வருதுன்னா, திராவிடத்திற்கு அவர் வந்து மிகப்பெரிய அடிவருடி ஆயிட்டாரு. அதனால அவர் வந்து பேசித்தான் ஆகணும். இல்லன்னா அவரு கொடுத்து பார்த்தாரு, நிறைய முட்டுக்கெல்லாம் கொடுத்து பார்த்தாரு, ஒரு பருப்பும் வேவல. வேற வழி இல்லாம தமிழ் தேசியத்தை கையில எடுக்கிறேன்னு சொல்லி, நாங்க வந்து ஜாதி மதம் இனம் இப்படிதான் நாங்க இனத்தை பேசுவோம் தவிர மதத்தையே ஜாதியை பேச மாட்டோம். நானே ஒரு பறையன் தான். நானே சொல்றேன், திருமாவளவன் பறையர்களின் வாக்கு அடமானம், திராவிடத்தின் அடமானம் வைத்துதான் வயிறு வளர்த்து உயிர் வாழ்ந்து. திராவிடத்துக்கிட்ட பறையரோட வாக்கு அடமானம் வச்ச ஒரே ஒரு பறையர் துரோகி திருமாவளவன். அவர் இனம் கிடையாது, அவர் பறையர் இனமே கிடையாது. அவரு பறையர் இனமே தன்னை தானே பறையர்னு அறிவிச்சுக்கிறாரு. ஆனா பறையர் இனம் கிடையாது, அவர் தமிழனே கிடையாது. மாத்தினார்தான் தொல்காப்பியர். ராமசாமி ராமசாமி லூ, ராமசாமி இல்ல, ராமசாமி லூ. ராமசாமி பேரை ஈரா திருமாவளவன்ல இருந்து தொல்காப்பியன் மாத்தினார்ல, ஏன் அவரு பெரியாருக்கு ராமசாமி பேரை மாத்தல? ஏன் அவரு மாத்தல? அவரே மாத்தல. ஏன் மாத்தல? அப்பம் பேரை மாத்தினார்ல, ஏன் ராமசாமி ஈவரா பேரை ஏன் மாத்த முடியாது? ஏன்னா அவங்களோட லேபிள்ல வாழ்ந்துட்டு இருக்க இதெல்லாம் வந்து வயிறு வளர்த்து உயிர் வாடு ஜீவன். அவரு ஒரு 1ஆம் நம்பர் தங்கிங்க. இனத்தை காட்டி கொடுத்து வாழ ஜீவன். இவங்களை வந்து நம்ம ஒண்ணும் பேச முடியாது. ஐயா திருமாவளவன்லாம் ஒரு ஆளே கிடையாது ஐயா. ஐயா இப்ப அண்ணன் சொன்னாரு இல்ல, நான் டிபிஐல இருந்தவன், டிபிஐ தலித் பேந்தர் இயக்கத்துல இருந்தவன், மங்களூர் தொகுதியில ஓட்டு கேட்டவன். அப்ப கூட நமக்கு விவரம் தெரியல. ஆனா குஜராத் இனப்படுகொலை நடந்துச்சு. நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவன். குஜராத் இனப்படுகொலை நடந்தப்ப எங்க அப்பா சொன்னாரு, என்னடா இது, ஒரு கிறிஸ்தவனா இருந்துகிட்டு ஒரு கிறிஸ்துவ இதுல குஜராத்ல நடக்குது, ஒரிசால வச்சு எரிச்சு கொல்றாங்க. குஜராத் கிடையாது, ஒரிசால எரிச்சு கொல்றாங்க. அப்பயும் கூட்டணியில இருக்காரு. அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இஸ்லாமியர்கள் படுகொலை நடந்துச்சுல்ல குஜராத்ல, அப்பயும் ஒரு சகிச்சிட்டு இருந்தப்பதான் இந்த கட்சி நமக்கான கட்சி கிடையாது, இவர் வந்து முற்போக்கு அது இதுன்னு பேசி, நாங்களும் திராவிடத்தெல்லாம் அப்படி இப்படி நம்பணும் தான். அது திருப்பி சொல்லுதான், சமஸ்கிருத சொல்லுதான். இருந்தாலும் சரி நம்ம வந்து முற்போக்கா இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு நாங்க இருந்தோம். ஆனா இவ்வளவு இதையும் அவர் சகிச்சுக்கிட்ட அப்பவே, எப்ப 2001-2 அவர் சகிச்சுக்கிட்டதை தாங்க முடியாம வெளியே வந்துதான் எங்கடா தமிழ் தேசம் கிடைக்குன்னு பார்த்தப்பதான் பாய்நெடுமாறன் ஐயா போய் இப்ப வந்து அண்ணன் சீமான் கிட்ட வந்து 2009-10 இருந்து நாங்க கூட நிக்கிறோம். தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அண்ணன் திருமாவளவனுக்கு 2001-2 இருந்து அவருக்கு அந்த தகுதி இல்ல, அவர் கிடையாது. தம்பி சொல்ற மாதிரி இந்த டிபிஐ சொன்னாங்க இல்லையா, டிபிஐ இருக்கும்போது சேரி புரட்சின்ட்டு ஒரு
இயக்கத்தை வந்து டிகேல வந்து திருமாவளவன் நடத்தினார், சேரி புரட்சின்னு சொல்லிட்டு. அந்த சேரி புரட்சி, சேரி பொங்கி எழுந்தால் தமிழ்நாடு தாங்காதுன்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. இப்ப எங்க போச்சு அந்த சேரி புரட்சி? இப்ப சேரி எல்லாம் நகரமாயிருச்சா? சேரி புரட்சியே இல்லையா? இப்ப சேரி எல்லாம் நகரமாயிருச்சா? சேரி நகரமாகல, திருமாவளவன் நவீனமாயிட்டார். தமிழர்களை ஒன்றுபடுத்தணுங்க. சேரி ஊர் ஒன்னாகுமான்னு எப்படி ஒன்னாகும்? தமிழன் சொல்லி ஒன்றுபடுத்தணும். நாங்க தமிழன் சொல்லிட்டு நாம் தமிழன் சொல்லி தமிழரா வந்து மொழியால இனத்தால நம்மளாம் ஒண்ணுடா, நம்ம இந்த வகுப்பு கிடையாது, இந்த ஜாதி கிடையாதுன்னு இருங்க ஒரு நிமிஷம். ஆனா இல்ல ஒரே நிமிஷம். ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? ஒரே ஒரு சின்ன உதாரணம் ஐயா, எங்களுக்கு சென்ற முறை வந்து ஏற்கனவே இருந்து கரும்பு விவசாயி சின்ன ஐயா தம்பி இந்த சொல்றதுல இருந்து நான் ஒரே ஒண்ணு மாறுபடுறேன். கரும்பு விவசாயி சின்ன இருந்தது, இப்ப அந்த கரும்பு விவசாயி சின்ன தலித் சேனான்ட்டு ராம்விலாஸ் அத்வாலேக்கு கொடுத்திருக்காங்க, மகாராஷ்டிரா. அவரு வந்து சென்னை, அவருக்கு வந்து தமிழ்நாட்டுல அமைப்பே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. அவரை ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு வர வச்சு திருமாவளவன் சந்திச்சிருக்காரு. அவரை வந்து திமுக கூட்டணியில சுயேட்சைகளா நிக்க வச்சு அந்த அதே கரும்பு விவசாயி, நாங்க விவசாய சின்னத்துல நிக்கிறோம், கரும்பு விவசாய சின்ன வச்சு எங்களோட வாக்க பிரிக்கணும். அவன் சுத்த அயோக்கியங்க திருமாவளவன். தமிழ் தேசிய வரலாற்றுல மிகப்பெரிய துரோகி பட்டத்தை அவரே அறையாம சுமந்துட்டு இருக்காரு. அவரே சொல்றேன், இந்த தமிழ் தேசிய பயணத்துல மிகப்பெரிய துரோகி பட்டத்தை அவர் சுமந்துட்டு இருக்காரு. அவ்வளவு உள்ளடி வேலைகளை பாக்குறாரு. அண்ணனோட பெருந்தன்மை, கை கொடுப்பாரு, கட்டி பிடிப்பாரு, அண்ணன் சொல்லுவாரு. எங்களுக்கும் இருக்கு பெருந்தன்மை, இருக்கு, அவருக்கு இருக்கு, தமிழர்னு சொல்லி ஒன்றுபடுறோம். நீ அங்க போய் தலித்துன்னு ஒரு பாலி மொழி சொல்லி உனக்கு என்ன பிரச்சனை? நாங்க பொதுஜனம் கூட சேர்ந்து பொதுத்தா தமிழ்னா இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? தலித்துன்னு சொல்றாங்க. தம்பி, அவர் இதுவரை தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லைங்க. அவரை நிறைய பேருக்கு ஐயாவே என் வயசு வர மூத்தவர், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு தெரியாது. அவர் வந்தது கிடையாது. ஆனா அவரை எதுக்கு நீ வர வச்சா? கரும்பு விவசாயி சின்ன அவர் கொடுத்துருக்கு தேர்தல் ஆணையம். அந்த கரும்பு விவசாயில இங்க வந்து சுயேட்சைகளை தன்னிச்சை நிக்க வச்சு எங்க ஓட்டை பிரிச்சு தமிழ் இன விரோதியா வேலை செய்யணும் அப்படின்னு திராவிடம் வளர்த்துக்கிட்டு இருக்கு. துரோகி அவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிரும். நாங்களாம் திருமாவளவனை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அவனையே நான் சொல்றேன், பறையர்கள் துரோகி. அவன் பறையர்களை காட்டி கொடுத்து பறையர்களோட வாக்க வச்சு சம்பாதிச்சு வயிறு வளர்த்து உயிர் வாயிற ஜந்து அவன். இப்போ இல்ல தமிழர் ஒன்றுபடுற வந்து திராவிட இனமானாலோ இல்ல ஒரு தேவர் சொன்னாலும் அது சாதியா. நான் சொல்றேன், நீங்க எல்லா இடத்துலயும் போடுங்க, நான் பச்சை பறையன், நானே சொல்றேன். அவன் இனத்தை காட்டு கிடையாது, மத்தவங்க அந்த கட்சியில யாரும் கிடையாது. அதே சமூகத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அனுபவம் போட்டு வெளியே வந்துட்டாங்க. ஐயா என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அவரை பத்தி கேட்காதீங்க.